கேட்டாங்களா? அங்க ஐயா இவங்களே இல்ல பிரபு. சபைய மாத்தியா? அது தேவகலாட்சமதிய சபை. தெய்வ கலாட்சமதிய சபை. சபைக்கு முன்பாக வந்தனே. ஆஹா. ஒளிபெருக்கும் கருவியால் என்னையா உன் இரண்டு கண்களால் உற்று நோக்கி பார்த்தான். உற்றுநோக்கி பார்த்தான். ஆசான். ஓஹோ. விளக்கம் எப்படி புறப்பட்டதா இல்லையா? இதோ புகப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் நாடக ஆசிரியர். ஓ தரித்து வந்திருக்கக்கூடிய வேடத்தோடி விளக்கம். ஆஹா. மலை வள சிறகு கண்டேன். மலை வளர் சிறகு கண்டேன். சிறகு கண்டேன். வாருதி நன்னீர் கண்டேன். வாருதி நன்னீர் கண்டேன். அலைகடல் கடலை கண்டேன். கண்டேன். அயனைந்து சிரம் கண்டேன். அயனைந்து சிரம் கண்டேன். குணமகள் நெஞ்சம் கண்டேன். கண்டேன். ராமா உனை போல் கொடுத்து வாங்குவோர் யாரையும் காணேன். காணேன். விளக்கம் இல்ல. ஐயோ என்னடா எந்த சாட்சியும் வசூத்துக்காக வருது. ஆஹா அகப்படாது. அது தெரிஞ்சிருந்தா உங்களை மாதிரி நானும் கட்டி வந்து ஆரம்பம் நானு கத்தியாக போடுமா? ஆஹா சைன் எல்லாம் போட்டுட்டாடா. ஐயோ ஐயோ யாரை கேட்ட? ஐயோ அவனை போட்டிக்காரன் ஐயா. ஏன் அவனை மட்டும் கேட்கலாமா? கேட்க கூடாதா? பிறந்தார். ஜனகன் மகளா விளங்கக்கூடிய சீதாவை மணந்து தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணனை கொன்று விபூஷணனுக்கு இலங்கையை பட்டம் சூட்டினார்கள். பட்டம் சூட்டினார்கள். அப்படி பட்டம் சூட்டும் பொழுது இந்த உலகம் பிறந்த மூன்றாம் நாள் பிறந்தவர் சாமுந்திரன். அவர் இருவரும் வராங்க இலங்கையை பட்ட சொல்றதுக்காக. ராவனுடைய புழக்கடையில நின்று ராமன் மனதில நினைக்கிறார். ராவனுடைய புழக்கடை எவ்வளவு தங்கமயமா இருக்குதுன்னா அவனுடைய ஆட்சி பிடாரை எவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். அதுல இருந்து நம்ம ஒரு நாள் ஆட்சி அதை போயிட்டோமே அப்படின்னு மனசுல நினைச்சாராம். அப்ப இந்த உலகம் பிறந்த மூன்றாம் நாள் பிறந்தவர் சாமுந்திரன். இந்த உலகம் எப்ப பிறந்தது? இந்த உலகம் எப்ப போறது? நான் பிறந்தது எப்படா பிறந்தது உலகம்? நான் பிறந்தது நிலவும் தெரியாது. நீ யாருக்கு பிறந்தன்னு உலகம் தெரியலையா? 1128வது சதுரகத்தில் வைவசதம் அனுவாந்தத்தில் கற்ப வராகத்தில் பிறந்த உலகம். அப்பேற்பட்ட உலகம் பிறந்த முன்னாள் நாள் பிறந்தவர் சாமுந்திரன். அவர் தான் பக்கத்தில் நிற்கிறாராம். ஏ ராமா, மலை வள சிறகு கண்டேன். மலைகளுக்கெல்லாம் ஏற்கனவே காலத்திலே சிறகு முளைத்து பறந்தது. அதையும் நான் பார்த்துட்டேன். வாருதி நன்னீர் கண்டேன். அதையும் நான் பார்த்துட்டேன். குணமகள் லஞ்சம் கண்டேன். பொம்பளை மனசுல என்ன இருக்குதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதையும் நான் பார்த்துட்டேன். அயனைந்து சிரம் கண்டேன். பிரம்மாவுக்கு இருக்கிற 5 சிரம். அதையும் நான் பார்த்துட்டேன். ஆனால் உன்னை போல் கொடுத்து வாங்குவோர் யாரையும் காணேன். ஆட்சி கொடுக்கறதே நீ. அதை வாங்கலாம் நினைப்பது தவறு இல்லையா? தவறு இல்ல அப்படி சொன்னாராம். அப்பேற்பட்ட ராமரானுக்கு ஒப்பந்த சபை. சபைக்கு உண்டாக வந்து விளக்கம் விவரமாக சொன்னா தெரியும். இது என்ன நாடு? இது என்ன நாடு? கண்டாச்சிபுரம். தெரியாதா? தமிழ்நாடு. இதுதான் கனகமாபுரிப்பட்டினம். கனகமாபுரிப்பட்டினம். கனகமாபுரிப்பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய கனக மகாராஜனுக்கும் கனகவல்லி அம்மையாருக்கும் ஒரே ஒரு பிள்ளை. ஆமா. நல்ல விதமாக வளர்ந்து கல்வி எல்லாம் கற்றுக்கொண்டு ரதத்து சிங்காரம் செய்து நாம் வீதியிலே புறப்பட்டு வருகிறேன் என்று கேட்டால் என்னை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து மகிழ்வார்கள். அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த புண்ணியமா அப்பேற்பட்ட நாட்டை ஆண்டு வர முடியாது கனக மகாராஜன் புதல்வனா விளங்கி வரக்கூடிய புரியுது ஐயா. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன். என்ன ரகசியம்? இந்த ரகசியத்தை யாரிடமும் நீ சொல்லக்கூடாது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முக்கியமா ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லுவான். ஏரி வேலையில தான் சொல்லுவான். எனக்கு முடிசூட்டு விழா ஏற்பட்டது. உங்களுக்கு அந்த முடிசூட்டு விழாவிற்கு அனைத்து பொதுமக்களும் வந்து கலந்து கொண்டார். அப்ப இந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் கருணாகரன் முடிசூட்டி எவ்வளவு ஒரு அழகாக வருகிறான். வீதியில் அப்படி என்று சுப்புதாசி என்ற ஒரு பெண்ணு வாயிற்படியில் நின்று பார்த்தாங்க. சுப்புதாசி என்ற பெண். ஆமா. அவர் கால் தடங்கி என்னொரு ரத உரலிலே மாட்டி அவர் இறந்து விட்டார். அப்ப அவங்க பொண்ணு
அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயோ அப்படின்னு கதறி அழுது. அந்த பொண்ணு பேர் அமுத சுந்தரி. அமுத சுந்தரி. ஆமாண்டா. அமுத சுந்தரி என்று சொல்லக்கூடிய பெண்ணு அழுத உடனே நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், உன் அன்னை என்ற அந்த வருத்தத்தை உனக்கு கணவனா இருந்து நான் தீர்க்கிறேன் அப்படி என்று இரவு காலத்தில் வருவது, அவளோடு உல்லாசமாக இருப்பது, பகல் காலத்தில் சென்று விடுவது. இத போலவே தம்பி ஒரு வருட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருஷமா? ஆமா. யாருக்கும் தெரியாதப்ப. ஒரு வருஷமா யாருக்குமே தெரியாது. ஐயோ. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா அம்மா ஏதோ காரணமா கூப்பிட்டுருக்காங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட எப்படியா இருந்தாலும் இந்த உண்மையை சொல்லிடணும். சொல்லி அவளை பெண் கேட்டு எப்படியா இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணணும். அதனால வேண்டி எங்க தாய் தந்தையர் இருந்தா வந்திருப்பதா சொல்லு போ. தங்கள் மகனா இருக்கக்கூடிய கருணாகரன் ஐயா வந்து இருக்கிறார். வந்துவிட்டால் அவர்களை கொண்டு வா. இதோ அமருங்க. ஐயா வரும்படி கட்டளை. அப்பா சொன்னார். என்றென்றைக்கும் சுகவேகமாய் வாழ்வாய். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. எங்க நம்மளோட பிள்ளை என்ன வந்துடா? அப்பா கனகரா அப்பா தாயே அப்பா மகனே அப்பா முந்தி தவமே என்னை முன்னூறு அம்மனால் சுமர்ந்து என்ன யாராட்டி அம்மா சீராட்டி அம்மா முன் வயதறிய என்னை துணை நடுங்க அம்மா வந்தனம் உனக்கு செய்தே வஞ்சியரை வாழ்த்துவாய். அம்மா மகனே தவம் இருந்து முன்னூறு நாள் சுமந்து தவம் இருந்து முன்னூறு நாள் சுமந்து உன் பிள்ளை ஒரு கோடி வணக்கம். அப்பா மகனே பாதமாக போட்டுட்டேன்.
அம்மா என்ன எதற்காக கூப்பிட்டீங்க? காரணம் என்ன? எங்களுக்கு 60 வயதாகிறது. 60 வயதாகிவிட்டது. ஆனால் இன்று நேற்று உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். பொறுமையா பேச, அப்பதான் ஜனங்களுக்கு எனக்கு திருமணம் செய்ய வேண்டும். நாட்டையும் அல்லது திருமணம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த நாட்டை முடிசூட்ட வேண்டும். இப்பேற்பட்ட இந்த நாட்டை எனக்கு முடிசூட்டி வைக்க போறீங்க. ஆமா, இந்த மணிமுடியை எனக்கு கொடுக்க போறீங்க. நான் தான் இந்த நாட்டை உனக்கு பின்னால் அரசாட்சி. அப்பா, எனக்கு என்ன வயதாகிவிட்டது? இந்த இப்பேற்பட்ட கனகமாபுரி பட்டணத்தை ஆட்சி செய்யக்கூடிய திறமை எனக்கு பத்துமா? அப்பா, இந்த மலை தாங்கும் பரமாதை தாங்கக்கூடிய நீ ஒரு மலை, இந்த மலையே தாங்கக்கூடிய சக்தியை நான் ஒரு மணியா கல்லு, நான் தாங்க முடியுமா? இந்த நாட்டை அரசாட்சி செய்ய முடியுமா? அப்பா, இப்பேற்பட்ட கஷ்டத்தை கொண்டாந்து என் தலையில எங்களுக்கு 60 ஆகிவிட்டது. அப்படியானா எவ்வளவு உளி எவ்வளவு? அப்ப நான் இந்த நாட்டை நான் ஆண்டுதான் ஆக வேண்டும். முடிச்சுட்டு வைக்க. சரி, நீங்க போங்க. இந்த நாட்டை எனக்கு மணிமுடி தைக்க போறாங்க தாய் தந்தை. ஆனா இப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை அது அமுதாவுக்கு எப்படியாவது தெரிய வேண்டும். அதனால தண்டரை போடணும். தண்டரை போடு, நான் சொல்ற மாதிரி தண்டரை போடு. எப்படி ஐயா? எடுத்து வாடா மத்த. இதனால தெரிவிப்பது என்னவென்றால், ஊர் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. கனகமாபுரி பட்டணத்தில் இருக்கும்படியான இருக்கக்கூடிய ஏரி கோலையெல்லாம் குத்த விடுறதோ கனக மகாராஜனுக்கும் கனகவல்லி அம்மையாருக்கும் பிறந்த கருணாகரனுக்கு இந்த நாட்டை முடிசூட்டி வைக்க போறாங்க. இதை கண்ட மன்னர்கள் எல்லாம் அனைத்து பேர்களும் வந்து மகிழும்படியாக நாட்டு மன்னனுடைய உத்தரவு. இப்படியே எல்லா தெருவும் போட்டுக்கிட்டு முக்கியமா அமுத சுந்தரி தெருவுல முக்கியமா அவளுக்கு கேட்கிற மாதிரி போடணும். ஏன்னா அவ வந்து நான் முடிசூட்டி பார்ப்பதே அவன் அழகாக பார்ப்பதை நான் பார்த்து ரசிக்க வேண்டும். அதனால போய் போட்டு வரியா? போடுறா சொல்ற, நீ சொல்ற, நான் போறேன்டா. இதனால ஊர் பொதுமக்களுக்கு என்ன தெரிவிப்பது என்றால், இதோ கனகமாபுரி பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய கனகராஜ் மகனா இருக்கக்கூடிய கருணாகரனுக்கு இந்த நாட்டை பட்டம் சூட்டுகிறோம். நாட்டு மக்கள் குறையை தீர்க்க வேண்டும். இந்த நாட்டுக்கு அரசனாகி விட்டோம். தாய் தந்தையருக்கு இந்த நாட்டுடைய கஷ்டத்தை இன்ப துன்பத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டியது நம்ம தான். அரக்க சுரக்கும் பூம்பாலை
அரக்க அரக்க சுரக்குமா பூம்பாலை பூம்பாலை இறக்க சுரக்குமா மலர்கேணி மலர்கேணி கரக்க சுரக்குமா அவின்பால் ஓஹோ இதெல்லாம் பூக்குமா மரங்கள் எங்கும் போர்மத சரங்கள் எங்கும் அப்பேற்பட்ட நாட்டிலே சிறந்த சிறப்போங்கிய நாடு கனகமாபுரி பட்டணம். கனகமாபுரி பட்டணத்தை சீர் சிறப்போடு எந்த குறையில்லாத அரசாட்சியில் அமர போகிறேன். அன்னையால் எனக்கு தீபதூபம் எடுத்து சிறப்பாக ஆட்சிப்பட அரசில் அமர்கிறேன். மகனே கருணாகரா ஐயா பட்டம் முன்னாடி இட்டாரே இந்த நாட்டை எந்த ஒரு குறையில்லாத நான் ஆண்டு வருகிறேன். ஆலயத்தை தேடி நீங்கள் செல்லுங்கள். நான் அழைக்கும் போது நீங்க வந்தா போதும். நீங்க இனிமே அடைய வேண்டியது பேரின்பம். சிற்றின்பம் முடிந்து விட்டது. தெய்வ வழிபாடு செய்து விட்டு சாலுக சாருப சாமிப சாவிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு தேடுவதற்கு நீங்க வழி தேடுங்க. அப்படி ஆனால் சரி நீங்க போயிட்டு வாங்க. ஐயா கண்ணார் ஐயா நான் சொல்றேன்னா என்ன சொல்றேன் படத்தை வாங்கியாச்சு. நீ என் கூட வந்தனா உன்னை படிப்படியா உயர்த்தி காட்டுவேன் நான். பெரிய பெரிய படியை ஏத்துவான். ஒரு படி நீ ஏத்த தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு ஒயின்ஸ் படி ஏத்து. இந்த பட்டம் பெற்ற புகழோடு நம்ம எங்க போக வேண்டும்? எங்க நேரா அமுதா வீட்டுக்கு போகணும். ஓஹோ அவ ஏன் வரல? அவ எதற்காக வரல? அவ என் மேல அவ்வளவு ஒரு ஆசையா இருப்பான். அமுதாவை நான் பார்க்காத ஒரு நாள் இருக்க மாட்டேன். அவ வராத காரணம் என்ன? அதனால சென்று நேரடியாக வீட்டுக்கே சென்று பார்த்து விட்டு வரலாம். அமுதமான தன்னை கருணாகப்பட்டவர் அது அமுதமணியை நாடி செல்ல அமுத சுந்தரி தற்பார்